ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 60 டேஸ் கிறிஸ்மஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 13ஓட டயட் மீல் பிளான் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு டே 14. நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பித்ததுக்கப்புறம் 7 நாளுக்கு ஒருக்கா நம்ம வெயிட் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி நாளைக்கு நம்ம அடுத்து எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுற டே. தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மிஸ் பண்ணாமல் நாளைக்குள்ள வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஃபஸ்ட்டு 7 நாளில் ஒரு 3.5 கிலோ கிட்ட ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் ஆகிருந்து. எப்படி பார்த்தாலும் அடுத்து வெயிட் லாஸ் நம்ம செக் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டு வெயிட் லாஸ் வெயிட் மெஷினில் காமிக்காது. இருந்தாலும் எனக்கே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது எவ்வளோ குறைஞ்சிருக்கும் அப்படின்னு. நானே நாளைக்கு மார்னிங் தான் வெயிட் செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஒரு சின்ன கேப் எடுத்துகிட்டு டயட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் ஆகிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே பாடியில் உள்ள வாட்டர் கண்டென்ட் தான் லாஸ் ஆகும். அதனால தான் போக போக ஃபேட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஃபேட் லாஸ் ஆக ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்ணதுமே வெயிட் லாஸ் ஆகிறதும் ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும். ஸோ நம்மளும் அந்த ப்ராசஸ் கூடயே கிவ் அப் பண்ணாமல் கன்சிஸ்டன்சியை கீப் அப் பண்ணி போயிட்டே இருக்கணும். இன்றைக்கும் டே 13ல் மார்னிங் எழுந்திரிச்சதும் எம்டி ஸ்டொமக்கில் 1.5 டம்ளர் தண்ணியில் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக மல்லி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அது லூக்வார்ம் கன்சிஸ்டன்சியில் ஆகும்போது எடுத்து குடிச்சுப்பேன். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இது என்னோடய டயட்டுக்கு ஒரு பூஸ்டப் ட்ரிங்க் மாதிரி தான் வச்சுருக்கேன். இதனால் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு எல்லாம் நினச்சி நான் குடிக்கிறதில்ல. ஆப்வியஸ்லி இதனாலெல்லாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பாடியில் நடக்குமே தவிர வெயிட் லாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒன்றும் பெரிய ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ட்ரிங்க் ப்ரிஃபர் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். ஆனால் அந்த ட்ரிங்கை எப்போவுமே வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு எடுத்துக்காமல் அன்னைக்குள்ள டயட்டை கிவ் அப் பண்ணாமல் நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஒரு பூஸ்டப் ட்ரிங்காக எடுத்துக்கோங்க. இது ஒரு 6:30 போல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 8:30 போல் கொஞ்சமாக கிரேப்ஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த கிரேப்ஸ் எல்லாம் எடுத்துக்கல. அந்த பாக்ஸோட நான் வீடியோ மட்டும்தான் ஷூட் பண்ணிக்கிட்டேன். இதில் ஒரு ஆஃப் போர்ஷன் ஆஃப் கிரேப்ஸ் எடுத்து வாஷ் பண்ணி சாப்பிட்டாச்சு. அண்ட் இன்றைக்கி லஞ்சுக்கு 1 o'clock போல் இன்றைக்கி கொஞ்சமாக சாப்பாடு தான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக சாப்பாடு அண்ட் கீரை கூட்டு அப்புறமா ஒரு எக்கை ஆம்லேட் போட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா சூப்பராக ஃபில்லிங்காக இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு சாப்பாடு சாப்பிட்ட திருப்தியும் இருந்துச்சு. நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் என்னை அடிக்க மட்டும்தான் செய்யலை, இந்த அளவுக்கு ஃபுட்டு குவான்டிட்டி கம்மி பண்ணி சாப்பிட்றதுனால. அதனால் ஓகே இன்றைக்கி சாப்பாடு எடுத்துக்கலான்னு தான் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா டெய்லி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுற ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி அப்புறமா ஒரு 1 hour விட்டுட்டு குளிச்சுப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் ஈவினிங் போல் இன்றைக்கி ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா மெயினாக எனக்கு இந்த டீ காஃபி எல்லாம் குடிக்கிற அந்த டெம்ப்டிங்கை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும். அது குடிக்கணும்னு தோன்ற அன்றைக்கி இந்த ஃப்ரூட்ஸ் ஒன்று எடுத்துப்பேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன். ஸோ தட் நைட்டு டின்னரையும் வெளியிலே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டின்னருக்கு இன்றைக்கி கிரேப் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். ஆனால் இதில் சுகர் இல்லாமல் ஒரு கிரேப் ஜூஸ் வாங்கி சூப்பராக டின்னரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்படி தான் டே 13 எனக்கு சூப்பர் டூப்பராக கம்ப்ளீட் ஆச்சு. எனக்கு முன்னாடி இப்படி ஒரு ஹேபிட் உண்டு. நான் டயட் இருக்கேன் அப்படின்னா சடனாக ஏதாச்சும் ஒரு அக்கேஷனுக்காக வெளியில் போகிறோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறோம், இல்லை ஏதோ ஒரு பிக்னிக் போகிறோம், இந்த மாதிரி போகிற ஒரு ஷெட்யூல் வந்துருச்சு அப்படின்னா உடனே என்னோடய டயட்டை எல்லாமே கிவ் அப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெளியில் போகிறோம், ஸோ பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிப்பேன். பட் இப்போது ரொம்ப திருந்திட்டேன் கொஞ்சம். இந்த மாதிரி வெளியில் போகும்போது எனக்கு பிடிச்ச ஃபுட்டாகவும் சாப்பிடுவேன், சேம் டைம் ஹெல்த் கான்ஷியஸாகவும் சாப்பிட்டுட்ருப்பேன். இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே இது நான் தானா அப்படின்னு எனக்கே என்னை நம்ப முடியலை. ஏன்னா நான் அப்படி ஒரு பெரிய ஃபுடி. அப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலே முடியும். இது மோஸ்ட் ஆஃப் த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறது தான். நேற்றுக்கு கூட வீடியோவில் நான் இதை ஷேர் பண்ணியிருந்தேன். அண்டு வெளியில் போனால் இந்த மாதிரி ஜூஸஸ் ப்ரிஃபர் பண்ணி சாப்பிட்லாம். அண்டு லஞ்சுனால் சப்பாத்தி எடுத்துக்கலாம், இல்லை சிக்கன், பாயில்டு எக்கு இந்த மாதிரியெல்லாம் வாங்கி வச்சு சாப்பிட்லாம். இப்படி லாட் ஆஃப் ஃபுட்ஸ் இருக்குது நம்ம வெளியில் போனால் கூட சாப்பிட்றதுக்கு. இந்த டீ காஃபி அந்த டைமுக்கு நம்ம சால்ட்டெல்லாம் போட்டு ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கலாம், இல்லையா ஃப்ரெஷ் ஜூஸ் வித்தவுட் சுகரில் குடிக்கலாம். இப்படி நிறைய சாய்ஸஸ் இருக்குது. ஸோ அதில் ஹெல்த்தியாக ப்ரிஃபர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க.
அவ்வளோதான், இந்த டேவை நான் இப்படி தான் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணேன். வெயிட் லாஸ் ரிலேட்டடாக எது ஷேர் பண்ணணுன்னாலும் இன்ஸ்டா ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோட மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை.